ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து, என்னோட மேனேஜர் எனக்கு செஞ்ச விஷயம் வந்து எப்படியெல்லாம் என்ன பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பத்தி தான். நம்ப வந்து நேத்தி நான் போட்ட ஒரு வீடியோ வந்து இந்த ஆனா செபாஸ்டியன் கேஸ் பத்தி, அது அது கூட வந்து ஈவாய்ல என்னோட என்னோட கலீகோடைய எக்ஸ்பீரியன்ஸ பத்தியும் போட்டிருந்தேன். அது கூட வந்து நான் பெர்சனலா வந்து என்ன 5 விஷயம் செய்றேன், இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் என்விரான்மென்ட்ட வந்து கோப் அப் பண்றதுக்கு அப்படின்றத பத்தியும் வந்து நான் வந்து பேசி நேத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க சப்போஸ் பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோவ போய் பாருங்க. அது கூடயே சேர்த்து எ எனக்கு என் மேனேஜர் பண்ண விஷயங்கள் எப்படி என்ன வந்து பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்றத பத்தியும் வந்து நான் வந்து ஒரு வீடியோ அதோடயே சேர்த்து போடணும்னு நெனச்சேன். பட் அதுவே 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவ தனியா பார்ட் 2வா போட்டுடலாம் அப்படின்றது தான் வந்து நான் நெனச்சு, அந்த வீடியோவ தான் இப்ப வந்து நான் வந்து சொல்லப் போறேன் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோல எனக்கு என் மேனேஜர் செஞ்ச 5 விஷயங்கள் எப்படி என்ன இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்றத பத்தி தான் நம்ப பார்க்க போறோம். ஸோ முதல் விஷயம் வந்து கன்சர்ன். ஸோ ஜென்ரலா என்னோட ஒன் ஆஃப் த மேனேஜர் வந்து யூஸ்ட் டூ ஹேவ் திஸ் பிராக்டிஸ். என்ன அப்படின்னா, நான் அப்சர்வ்ட் ஹவர்ஸ்லலாம் வந்து நான் வொர்க் பண்ணேன் அப்படின்னா, சப்போஸ் வந்து ஒரு நைட் வந்து ஒரு 11:00 இல்ல 11:30க்கு வொர்க் பண்றேன். நான் ஆன்லைன்ல இருக்கேன் அப்படின்னா வந்து, அவங்க வந்து டிஃபரண்ட் டைம் ஜோன்ல இருக்காங்க. ஸோ நான் அந்த மாரி அப்சர்வ்ட் டைம்ல ஆன்லைன்ல இருந்தேன்னா, ஷி யூஸ்ட் டூ ஆஸ்க் மீ, "வாட் இஸ் கீப்பிங் யூ சோ லேட்?" அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கேட்பாங்க. "ஏன் நீ வந்து இவ்ளோ நேரம் கழிச்சு லாகின் பண்ற? எந்த வேலை வந்து இஸ் கீப்பிங் யூ சோ லேட்?" அப்படின்னு ஷி ஷி ஹேட் த பிராக்டிஸ் ஆஃப் ஆஸ்கிங் மீ. பல நேரத்தில வந்து மார்னிங் நான் வேற ஏதாவது வேலையில கூட இருந்திருப்பேன். ஸோ அந்த டைம்ல ஷி வில் நெவர் மைண்ட் தட். பட் ஆனா வந்து சப்போஸ் டே இன் அண்ட் டே அவுட் இந்த வொர்க் பண்றதுக்கு வந்து லாங் ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னா, ஷி வில் அட்லீஸ்ட் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன் இது வந்து லாங் ஹவர்ஸ் ஆகுது? ஏன் வந்து நம்ம வந்து நைட் வொர்க் பண்ண வேண்டியதா இருக்கு? அப்படின்றத வந்து ஷி வில் ஆஸ்க் அண்ட் ஷி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜென்ரலா வந்து நான் வந்து சம்டைம்ஸ் வந்து நான் வந்து ஆஃப்லைன்ல போட்டுட்டு கூட வந்து நான் வந்து வேலை செய்வேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஷி யூஸ்ட் டூ ஆஸ்க் வித் அ கன்சர்ன். ஏன் லேட் ஆகுது? வாட் இஸ் கீப்பிங் யூ லேட்? அப்படின்னு சொல்லி, அந்த கன்சர்ன் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபோ, ஒரு பாசிட்டிவ் என்விரான்மென்ட்ட வந்து குடுக்கும். 2வது இம்பார்ட்டன்ட்டான விஷயம் வந்து லெட்டிங் லிவ் பீப்பிள் அப்படின்றது கூட நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு, இட் வாஸ் அ லாங் வீக்கெண்ட். இது வந்து ஜஸ்ட் போன மாசம் தான் வந்து இது நடந்துச்சு. இட் வாஸ் அ வெரி லாங் வீக்கெண்ட். ஸோ சாட்டர்டே, சண்டே, மண்டே வந்து லீவ் இருந்துச்சு இந்தியால. ஸோ ஃப்ரைடே வி வேர் அபௌட் டு வைண்ட் அப். ஸோ அப்போ வந்து 3 மணிக்கு வந்து ஒரு மெயில் வந்து என்னோட மேனேஜர் அனுப்புறாங்க. என்ன அப்படின்னா வந்து, "யூ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் சோ லாங். இட்ஸ் ஓகே. டுடே யூ வைண்ட் அப் அண்ட் ஷட் டவுன் அட் 3:00 அண்ட் என்ஜாய் யுவர் வீக்கெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் கெஸ்சர் தான். சம்டைம்ஸ் நம்ப வந்து நம்பளே வந்து 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு நம்ம நெனைப்போம். பட் ஆனா வந்து அது ஒரு ப்ராப்பர் மெயிலா உங்க மேனேஜர் கிட்ட இருந்து வரும்போது, உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங் வந்து நிஜமாலுமே குடுக்கும். அண்ட் இது இது வந்து எல்லா நாளும் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் வந்து சம்டைம்ஸ் டைட் டெட்லைன்ஸ் இருக்கும். அன்னைக்கெல்லாம் பண்ண முடியாது. பட் ஆனா வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கே தெரியும் இல்லையா? இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வொர்க் இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் லீனா இருக்கும்போது, அண்ட் இட்ஸ் அ வீக்கெண்ட் அப்படின்னு இருக்கும்போது, இட்ஸ் ஓகே. நீ வந்து இன்னைக்கு ஒரு 3:30க்கு லாக் ஆஃப் பண்ணிடு, ஷட் டவுன் பண்ணிடு அப்படின்னு உங்க மேனேஜர் கிட்ட இருந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் மெயில் வரும்போது, அது வந்து நிஜமாலுமே இட் கிவ்ஸ் அ ஹாப்பி ஃபீலிங் அண்ட் இட் 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 ரியலி லெட்ஸ் யூ திங்க் தட் ஓகே தே ஆர் லெட்டிங் யூ லிவ் யுவர் லைஃப் அப்படின்னு வந்து தோணும். ஸோ இது வந்து 2வது விஷயம். 3வது ஒரு விஷயம் வந்து ஒரு சிம்பிள் தேங்க் யூ நோட் ஃப்ரம் யுவர் மேனேஜர். இது வந்து போன வாரம் தான் வந்து நடந்துச்சு. அ என்ன ஒரு நோட் அப்படின்னா, நான் ஜென்ரலா வந்து இந்த இந்த ஒரு 1 இயரா வந்து நான் வந்து ஒரு மண்டே வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும். அ ஒரு ஸோ அது வந்து என்னோட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஜாப். எவ்ரி மண்டே வந்து நான் வந்து இந்த ரிப்போர்ட்ட வந்து என்னோட மேனேஜருக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ண உடனே, அந்த ரிப்போர்ட்ட வந்து யுஎஸ்ல இருக்க இன்னொரு டீமுக்கு அனுப்பணும். ஸோ இதுதான் வந்து இதோடைய ப்ரொசீஜர். அதே மாதிரி போன வாரம் மண்டே வந்து அந்த ரிப்போர்ட்ட வந்து என்னோட மேனேஜருக்கு அனுப்புறேன். அவங்க அ திருப்பி வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை மெயில் வந்து அவங்க வந்து போடுறாங்க. "தேங்க் யூ ஃபார் டூயிங் திஸ் வொர்க் சோ வெரி டெலிஜென்ட்லி ஈச் அண்ட் எவ்ரி டைம்" அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு தேங்க் யூ நோட். ஜஸ்ட் ஒரே லைன் தான். தேங்க் யூ ஃபார் டூயிங் திஸ் ஒர்க் ஸோ டெலிஜென்ட்லி ஈச் அண்ட் எவ்ரி டைம் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நானே வந்து அ எதுக்கு இதுக்கு தேங்க் யூ சொல்றாங்க அப்படின்னும்போது, அ அதுக்கப்புறம் தான் நானே ரீகலெக்ட் பண்றேன். ஸோ இந்த இயர் ஃபுல்லாவே எனக்கு லீவா இருந்தாலும் சரி, இந்தியா ஹாலிடேவா இருந்தாலும் சரி, சிங்கப்பூர் ஹாலிடேவா இருந்தாலும் சரி, யுஎஸ் ஹாலிடேவா இருந்தாலும் சரி, ஜெனரலா இந்த ரிப்போர்ட்ட வந்து மண்டே 3 மணிக்குள்ள அனுப்பணும்னா, மண்டே 3 மணிக்குள்ள அனுப்பிடுவேன். நான் லீவாவே இருந்தா கூட
அந்த ரிப்போர்ட் வந்து மண்டே 3 மணிக்குள்ள அவங்களுக்கு வந்து போயிடும். இது என்னோட வேலை. அண்ட் இதுக்காக நான் எந்த ஒரு அப்ரிசியேஷனும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே கிடையாது. என்னோட ஃபேக் எண்ட் ஆஃப் த மைண்ட்ல கூட இதுக்கு போய் அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்ல. பட் வென் ஷி ரோட் தட் தேங்க் யூ நோட், யூ ரியலைஸ் தட் ஓகே யூ ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹர் அப்படின்னுட்டு. ஸோ அந்த மாரி இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபும், ஒரு பாசிட்டிவ் என்விரான்மென்ட்டும் வந்து கிரியேட் ஆகுது. அஃப்கோர்ஸ் எல்லாரும் வந்து சம்பளத்துக்காக தான் வொர்க் பண்றோம். காசுக்காக தான் வொர்க் பண்றோம். பட் இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது, அந்த காச தாண்டி தேர் இஸ் அ ஹாப்பினஸ் விச் யூ ஸ்ப்ரெட். ஸோ இது 3 விஷயம் வந்து என்னோட மேனேஜர் எனக்கு பர்சனலா பண்ண விஷயம். அ அடுத்து சொல்லப்போற 2 விஷயம் வந்து இதுவும் எனக்கு நடந்த விஷயம் தான். பட் வந்து இது வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட், நம்ம டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட நான் ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கம்பெனில வொர்க் பண்ணும்போது, ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸா வந்து அந்த கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4த் இயர் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் சிச்சுவேஷன் வந்தம்போது, ஐ ஹேட் டூ டேக் லீவ். ஒரு ஐ திங்க் 15 டேஸோ, 20 டேஸோ அந்த விஷயத்துக்கு இத்தன நாள் லீவ் தராங்க. 20 டேஸ் லீவ் தராங்க. அந்த 20 டேஸ் லீவ் எடுத்துட்டு, நான் திருப்பி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து என் சீட்ல உட்காந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த சீனியர் மேனேஜ்மென்ட் ஹி வாஸ் அ சிஇஓ ஆஃப் த கம்பெனி. அவரு வந்து அந்த சைடு வந்து கிராஸ் பண்றாரு. கிராஸ் பண்ணும்போது என்னோட டேபிளுக்கு வந்து அவர் வந்துட்டு, "என்ன நீ அதுக்குள்ள வந்துட்ட?" அப்படின்னு கேட்டாரு. கேட்டம்போது, இந்த மெடிக்கல் கண்டிஷனுக்கு இவ்வளோ தான் லீவு. 20 டேஸ் லீவ் குடுத்துருக்காங்க இந்த இந்த விஷயத்துக்கு. அந்த லீவ் முடிச்சுட்டேன். ஸோ நான் வந்துட்டேன். ஐ அம் ஓகே. எனக்கு வந்து ஐ அம் ஆல் குட். ஐ அம் ஓகே டூ கம் அண்ட் வொர்க் அப்டின்ட்டு நான் அவர்கிட்ட சொல்றேன். நான் சொன்ன உடனே வந்து அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, "வாட் இஸ் திஸ்? ஐ நோ 20 டேஸ் இஸ் எனஃப் ஃபார் யூ டூ ஹீல் பிசிக்கலி. பட் யூ நீட் டூ கம் அவுட் ஆஃப் திஸ் மென்டலி. தட் வில் ரிக்வயர் சம் டைம்" அப்டின்னு சொல்லிட்டு அவர் வந்து, "நீ வந்து யூ டேக் 1 மந்த் ஹாலிடே. யூ டேக் சம் ரெஸ்ட். யூ ரீவாம்ப் யுவர் மைண்ட். திஸ் சீட் வில் வெயிட் ஃபார் யூ" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. சொல்லிட்டு, "இன்னைக்கே நீ வந்து வீட்டுக்கு போ." ஏன்னா அப்ப வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் எல்லாம் வந்து அப்ப கிடையாது. ஸோ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, "இன்னைக்கே நீ கிளம்பு. இன்னொரு 1 மாசம் நீ லீவ் எடுத்து உன்ன ரெஜினரேட் பண்ணிக்கிட்டு, மென்டலா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு வா. அது வரைக்கும் ஐ அம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் சீட். திஸ் வில் வெயிட் ஃபார் யூ" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொன்னாரு. ஹி யூஸ்ட் டூ பி அ வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர். அவர் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. ஏதாவது பிரச்சனைனா ஃப்ளோர்லயே நின்னு கத்துவாரு. இட் இஸ் நாட் அபவுட் ஸ்ட்ரிக்ட்னஸ். உங்களோட சீனியர் மேனேஜ்மென்ட்டோ, உங்களோட மேனேஜரோ, உங்களோட பக்கம் நிக்கிறாங்களா? உங்களோட கஷ்டம் இப்போ உங்களோட கஷ்டத்துல அவங்களால ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதா? இதெல்லாமும் வந்து கம்ஸ் இன்டூ ப்ளே. ஸோ அவர் என்னதான் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும், ஹி வாஸ் ஒன் ஆஃப் த பெர்சன் ஹூ மோல்டட் மை கரியர். அவர் நெறைய புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுப்பாரு. என்கிட்ட குடுத்துட்டு இந்த புக்க வந்து நீ வந்து படிச்சுட்டு, இங்க இருக்க மேனேஜர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு செஷன் எடு அப்படின்னு சொல்வாரு. ஸோ அந்த மாரி ஹி வாஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மோல்டிங் மை கரியர். பட் ஹி யூஸ்ட் டூ பி அ வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் பெர்சன். ஸோ இட் டசன்ட் ரியலி மீன் லைக் நீங்க நீங்க ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்க ஒரு கன்சர்னான மேனேஜரே கிடையாது அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாரி சில ஆக்ட் வந்து வில் ஷோ ஹவ் எம்பத்தட்டிக் யூ ஆர் டுவர்ட்ஸ் யுவர் டீம் அண்ட் டுவர்ட்ஸ் யுவர் எம்ப்ளாயீஸ் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப ஒரு சின்ன கம்பெனி அண்ட் ஹி வாஸ் இன்டு அ டாப் மேனேஜ்மென்ட். அதனால அவரால அந்த கால் எடுக்க முடிஞ்சுச்சு. பட் ஆனா வந்து உங்களோட பவுண்டரீஸ்குள்ள உங்களால இந்த மாரி என்ன பண்ண முடியுமோ, நாட் ஒன்லி ஜஸ்ட் அவங்க ஆஃபீஸ்ல பண்ற வேலை மட்டும் கிடையாது. அவங்களுக்கு வீட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா, அத நம்பளால இங்க இங்க கொஞ்சம் அந்த டைம்ல நம்ம இங்க கொஞ்சம் லீவரேஜ் குடுத்து, ஆஃபீஸ் வொர்க்க கொஞ்சம் லீனா வச்சுக்க முடியுமா? வேற யாரையாவது ஒரு சப்போர்ட்க்கு சேர்க்க முடியுமா? அப்படின்றது பார்க்கறது, ஒரு எம்பத்தட்டிக்கா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். லீடர் லெவல்ல, ஒரு மேனேஜர் லெவல்ல கூட இல்ல. ஒரு லீடர் லெவல்ல இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல, த என்வைரன்மென்ட் வில் பி சோ வெரி பாசிட்டிவ். ஸோ அடுத்த 5வது விஷயம் நான் வந்து சொல்லப் போறது வந்து இந்த ரீகால் வேல்யூ பத்தி தான் நான் வந்து சொல்லப் போறேன். இப்ப நான் சொல்லப் போற இவரு வந்து ஒரு கார்ப்பரேட்ல இருக்காரு. அண்ட் என்ன விட ஒரு 4, 5 லேயர் வந்து ஹி இஸ் அ எம்டி ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆஃப் தட் கார்ப்பரேட் கம்பெனி அண்ட் ஹி இஸ் இன் அ டிஃபரண்ட் கண்ட்ரி. ஸோ அவர் எப்பல்லாம் இங்க விசிட் வராரோ, அப்ப வந்து அவரு வந்து இங்க வந்து நம்மள பாஸ் ஆன் பண்ணும்போது வந்து கேட்பாரு. "என்ன குழலி எப்படி இருக்க? உன் தங்கைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தியே, பிளான் பிளான் வந்து சக்சஸ் ஆச்சா? வாங்கிட்டியா? நீ வந்து இந்த கோர்ஸ் பண்ண பண்ண சொன்னனே உன்ன, நீ பண்ணியா? அடுத்தது இந்த இந்த இதுக்கெல்லாம் நீ அப்ளை பண்ணியா?" இதெல்லாம் வந்து அவரு வந்து கேட்பாரு. ஸோ ஹிஸ் ரீகால் வேல்யூ இஸ் சோ வெரி குயிக். நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் வந்து நம்மள இதெல்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் யார பார்த்தாலும் அந்த அந்த பேரு சொல்லி அட்ரஸ் பண்ணுவாரு. அவர் ஒரு தடவ மீட் பண்ணியிருந்தாருன்னா, திருப்பி அந்த பேர சொல்லி அவரு அவரு வந்து ஒரே தடவ தான் ஏற்கனவே பார்த்திருப்பாரு. 2ண்ட் டைம் வரும்போது,
இந்த இடத்துல இவன் உட்கார்ந்திருப்பானே, இவன காணோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்ன ஆனா? என்ன டீமுக்கு போனா? வேற எங்க போனா? இதெல்லாம் வந்து கேட்பாரு. ஸோ அந்த லீடர்ஷிப் லெவல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரீகால் வேல்யூ இருக்கும்போது, நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு 100 பேர் இருக்கும்போது, "குழலி என்ன ஆச்சு? நீ வந்து எப்படி இருக்க?" பெர்சனலா ஒண்ணு கேட்கும்போது, உங்களுக்கு வந்து நிஜமாலுமே, "எஸ் ஐ அம் டன் ஃபார் த டே" அப்படின்ட்டு இருக்கும். லைக் இது வந்து நீங்க வந்து பொலிட்டிக்கல் சைட்ல நெறைய இத பார்த்திருப்பீங்க. பட் ஆனா பிக் பிக் கார்ப்பரேட்ஸ்ல கூட நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு தடவ உங்ககிட்ட லாஸ்ட் டைம் விசிட் அப்போ உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. அடுத்த டைம் நீங்க யாருன்னே தெரியல அப்டின்னா, நீங்க வந்து அவங்கள பார்க்கும்போது என்ன நெனைப்பீங்க? இல்ல அடுத்த டைம் வந்து உங்கள பார்த்து, உங்க பேர் சொல்லி கூப்ட்டு பேசுறாங்க அப்டின்னா வந்து, அ அந்த ரீகால் வேல்யூ வந்து நிஜமாலுமே இட் வில் மேக் அ வெரி வெரி பாசிட்டிவ் இம்பாக்ட். எஸ் அவருக்கு ஞாபகம் இருக்கு. நான் யாருன்னு தெரியுது. அந்த ஒரு பெர்சனல் கனெக்ட் வந்து அவருக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் சொன்ன இந்த 5 விஷயமும் வந்து காச தாண்டி, ப்ரமோஷன தாண்டி, அஃப்கோர்ஸ் இது எல்லாமே முக்கியம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் நம்ம லைஃப்ல நம்ம மேனேஜரோ, நம்ம சீனியர் மேனேஜ்மென்ட்டோ நமக்கு பண்ணும்போது, நிஜமாலுமே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் என்விரான்மென்ட்ட வந்து கிரியேட் பண்ணும். ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு சீனியர் லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு மேனேஜரா இருக்கீங்க. ஒரு சின்ன டீமா இருந்தாலும் சரி, பெரிய டீமா இருந்தாலும் சரி, இந்த 5 விஷயத்துல ஏதாவது உங்களோட டீம் கிட்ட பண்ண முடியுமா? அப்படி பண்ணா எப்படி ஒரு பாசிட்டிவ் என்விரான்மென்ட் கிரியேட் ஆகுமா? அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது 5மே எனக்கு பெர்சனலா ரியல் டைம்ல என்னோட மேனேஜர்ஸ் மூலியமா எனக்கு நடந்த விஷயங்கள். அண்ட் நான் வந்து ரொம்ப பாசிட்டிவா இது நடக்கும்போது நிஜமாலுமே ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நெனச்சேன். பிகாஸ் இப்ப வந்து இந்த டாக்ஸிக் என்விரான்மென்ட், டாக்ஸிக் வொர்க் பிளேஸ பத்தி வந்து நெறைய நெறைய ஸ்டோரீஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் என்விரான்மென்ட் கிரியேட் எனக்கு எப்படி ஆச்சு அப்படின்றத வந்து நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாலுமே புடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க ஒரு மேனேஜரா இருந்தாலோ, இல்ல நீங்க உங்களுக்கு வேற யாராவது ஒரு மேனேஜர தெரியும் அப்படின்னாலோ, இல்ல உங்களோட மேனேஜருக்கே நீங்க ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா கூட, ப்ளீஸ் இத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இத ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். பாய் ஃபார் நவ்.